ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஎஸ் மொபைல் Realme 3 மொபைலு. இது ரொம்ப உடஞ்ச கண்டிஷன் ஆச்சு. செட்டு டிஸ்பிளே மட்டும் போட்டு பார்த்தோம். டிஸ்பிளே படம் வருது. ஏதாவது பின்னாடி ஒர்க் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்கலாம் இருக்குன்னு பாரு. டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிட்டு அது இருந்த கண்டிஷன் நான் காட்டுறேன். டிஸ்பிளே கஸ்டமர் எடுத்து வந்து கொடுத்த கண்டிஷன் பார்த்தோம்னா ஃபுல்லி ப்ரோக்கன். அடியில் தெரியும், அந்த சென்டர் கேஸே கட் ஆகிருக்கு. நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சென்டர் கேஸ் கட் ஆகி நல்லா ஓங்கி செவுத்தில் அடித்தாங்களா இல்லை இந்த கல் மேலே நான் அடி படித்தான்னு சரியாக தெரில. நம்மளுக்கு இந்த கண்டிஷனில் வந்திருக்கு. நம்ம க்ளீனாக நீட்டாக நல்ல குட் குவாலிட்டி நெக்ஸா காம்போ தான் போட போகிறோம். போட்டுட்டு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகேங்களா? Realme 3 இந்த மாடல் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ரிமூவ் பண்ணி டிஸ்பிளே ஃப்ரேம் ரெண்டுமே மாற்றியாச்சு. பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ அந்தளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. பாருங்கள் டேஸ்டிங்கோட அந்தளவுக்கு க்ளீனாக பண்ணி கொடுக்குறோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மெஷ்ஷெலாம் மிஸ் பண்ணுறோம். மெஷ்ஷெலாம் நாங்கள் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணித்தரோம். ஏன்னா டஸ்ட்டு போய்ட்டு இயர் ஸ்பீக்கர் டேமேஜ் ஆகுது. மெஷ்ஷெலாம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணித்தரோம். அதே Realme 3 மொபைல் தான் டேமேஜாக இருந்தது. மாதிரி கஸ்டமரோட பேட்டர்ன் தெரியாது, நம்ம அப்படியே செக் பண்ணிக்கலாம். நல்ல குட் குவாலிட்டி காம்போ தான் போட்டுருவோம். அந்த காம்போட இந்த பிக்சல் பார்த்தால உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ குவாலிட்டி இருக்குன்றது. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.